தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அகண்ட புறவானமும் அணுத்துவ அகவானமும் அகண்ட புறவானமும் அணுத்துவ அகவானமும் முடிவற்ற வட்டக்கோளம்போல் காட்சியளிக்கும் புறவானம் எப்படி என்றும் எங்கும் நீக்கமற அகண்டமாக இருந்து வருவது இயற்கையோ அதுபோல ஒவ்வொரு உயிரின் முக்கியமாக மனிதனின் தலைநடு நிராதாரத்தை உணர்வு சுடராக ஓர் அணுத்துவமான புள்ளியாக தனி அகவானம் இயற்கையில் தானாகவே என்றென்றும் நான் என்ற அறிவாகாயமாய் சர்வசதாகாலமும் பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. இதுவே மனிதனின் உண்மையான ஆதி அந்தமற்ற நித்திய ஆன்ம அகவடிவமாகும். இந்த நித்திய ஆன்ம அகத்திற்கு உள்ளேதான் தான் என்ற மகா காரணப்பொருளாய் உள்ளொளியாய் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையோடு ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். எனவே அக உண்மையை மெய்யறிவால் விடாது பற்றி கொண்டு நித்தியமாய் அருட்கருணை இயல் வடிவொடு என்றென்றும் அழியாது ஆனந்தமாய் வாழ வேண்டிய மனிதகுலம் அறியாமை இருளில் மூழ்கி அவா காரணமாக காமம் வெகுளி மயக்க இன்ப துன்பத்தால் விரைந்து வேகமாக அழிந்து ஒழிந்து கழிந்து போய்கொண்டே இருக்கின்றது. இது தருணம் திருவருள் தானே வெளிப்பட்டு மனித குலத்தின் அக இருளை நீக்கி அருள் புரிய உள்ளதால் நாமும் உவந்து முன்வந்து அரும்பெரும் முயற்சி கொண்டு நித்திய நிலையான பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதே அவர் திருவருள் ஆணை. கருத்து உதவி தயாநிதி சுவாமி சரவணானந்தா. மனித குலம் அக உண்மையை உணர வேண்டிய காலம் வந்துவிட்டது. இது தருணம். தயவு